வாங்க இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான DeFi ப்ராஜெக்ட் பத்தி ஆழமா பார்க்க போறோம். நீங்க அனுப்புன டாக்குமெண்ட்ஸ் படி இதோட பேரு ஆரிஜின். அதோட LGNS டோக்கனை பத்தியும் அதுல எப்படி வருமானம் வருதுங்கிறத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம அலசல். ஆமா. குறிப்பா இந்த ஆவணங்கள்ல 3 முக்கியமான வருமான வழிகள பத்தி விளக்கியிருக்காங்க. ஒன்னு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ், 2வது ஸ்பைடர் வெப் ரிவார்ட்ஸ்னு சொல்ற ஒரு ரெஃபரல் சிஸ்டம், 3வது டாவ் ரிவார்ட்ஸ். இது ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் இருக்கிற கணக்குகள், அதோட லாஜிக் என்னங்கறத உதாரணங்களோட சேர்த்து பார்க்கலாம். சூப்பர். ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது இந்த DeFi உலகமே கொஞ்சம் சிக்கலா தெரியும். சோ இந்த நிதி மாதிரிகளை ஒவ்வொன்னா பிரிச்சு அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற யோசனை என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல இந்த ஆரிஜின்னா என்ன, DeFi 3.0ன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? ம். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஆரிஜின் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ், அதாவது DeFi 3.0 நெறிமுறைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாத ஒரு புதிய நிதி அமைப்பை உருவாக்குறது தான் இவங்களோட நோக்கம்னு இருக்கு. இது ஒரு DAO சமூகம், அதாவது ஒரு பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு மூலமா இயங்குது. ஓகே, அந்த 3.0ங்கிற வார்த்தைக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? ஆமா, அது ஒரு முக்கியமான வார்த்தை. DeFi 1.0ங்கிறது கடன் கொடுக்கறது, வாங்கறது மாதிரி அடிப்படையான விஷயங்களோட ஆரம்பிச்சது. 2.0ல சிஸ்டமே பணப்புழக்கத்தை, அதாவது லிக்விடிட்டிய நிர்வகிக்க ஆரம்பிச்சது. இந்த ஆவணங்களின்படி DeFi 3.0ங்கிறது இன்னொரு படி மேல போய் பொருளாதாரம், உளவியல், கேம் தியரின்னு பல விஷயங்களை இணைச்சு ஒரு முழுமையான ஸ்வயம் பெம்பலிக்கும் நிதிச்சூழலை உருவாக்க முயற்சிக்குது. ஓ! அப்போ இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல. மனிதர்களோட நடத்தையும் கணக்குல எடுத்துக்கிற ஒரு சிஸ்டம். நீங்க பரவலாக்கப்பட்ட அதாவது டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொன்னீங்க. இதுக்கும் நாம பயன்படுத்துற பேங்க் மாதிரி மையப்படுத்தப்பட்ட அதாவது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்துக்கும் என்ன முக்கிய வித்தியாசம்? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு ஒப்பீடே இருக்கு. சுருக்கமா சொன்னா, பேங்க் மாதிரி சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல ஒரு ஓனர் இருப்பாங்க. அவங்க விதிகளை மாத்த முடியும். நம்ம பணத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல ஒரு உருவாக்குபவர், அதாவது கிரியேட்டர் தான் இருப்பாரு, ஓனர் கிடையாது. எல்லா விதிகளும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கோட்ல எழுதப்பட்டிருக்கும். அதை யாரும் மாத்த முடியாது. ஓஹோ! அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட். ஆமா. அதனால தான் பணப்புழக்கமும் இங்கே பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. உங்க பணம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு கம்பெனி கிட்ட இருக்காது. புரியுது. சோ நம்பிக்கைங்கிறது ஒரு நபர் மேல இல்லாம அந்த கோட் மேல வைக்கப்படுது. இந்த ஆரிஜின் சிஸ்டமோட டோக்கன் தான் LGNS. அதோட சில நம்பர்ஸ் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மார்ச் 2024ல $4ல ஆரம்பிச்சு $84 வரைக்கும் போயிருக்கு. ஆமா, சர்வகால உச்சம் அது. இப்போ 17 லட்சத்துக்கும் மேல ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. இது ஒரு பெரிய வளர்ச்சி. சரி, இதுல முதலீடு பண்றவங்களுக்கு முதல் வருமான வழி என்ன? இப்போ முதல் வருமான வழிக்கு வருவோம், ஸ்டேக்கிங். உங்க LGNS டோக்கன்களை ஸ்டேக் பண்றது மூலமா வருமானம் ஈட்டலாம். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2% முதல் 0.4% வரை வெகுமதி கிடைக்கும்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லுது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்குமா? ஆமா. கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1% அல்லது மாசத்துக்கு 30% வருமானம். வாவ்! இது ஒரு ஆட்டோ காம்பவுண்டிங் அல்கோரிதம் மூலியமா தானாவே நடக்குமா? ஒரு நிமிஷம், அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் தான் இங்க மந்திர வார்த்தை போல. ஆமா. சிம்பிளா சொன்னா உங்களுக்கு வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஓகே. இதோட கணக்கீட்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆவணங்கள்ல ஒரு APY, அதாவது வருடாந்திர லாப விகிதத்துக்கான ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. APY is equal to 1 plus தினசரி ஸ்டேக்கிங் வெகுமதி டோக்கன் மொத்த ஸ்டேக்கிங் தொகை T365. ஒரு நிமிஷம், அந்த ஃபார்முலா கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. ஆடியோல கேக்குறவங்களுக்கு இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அந்த ஃபார்முலாவை பார்த்து பயப்பட வேண்டாம். அதோட அர்த்தம் இதுதான். உங்க வருடாந்திர வருமானம் ரெண்டே விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒன்னு, தினமும் சிஸ்டம் எவ்வளோ புது டோக்கன்களை வெகுமதியா கொடுக்குது. சரி. 2வது, மொத்தம் எவ்வளவு டோக்கன்கள் ஸ்டேக்கிங்ல இருக்கு. ஓகே. ஒரு பெரிய கேக்க சின்ன கூட்டத்துக்கு பிரிச்சு கொடுத்தா ஆளுக்கு பெரிய துண்டு கிடைக்கும் இல்லையா? ஆமா. அது மாதிரி தான். ஸ்டேக்கிங்ல கம்மியான பேர் இருந்தா உங்களுக்கு அதிக ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது ஒரு டைனமிக்கான கணக்கு. வாவ்! இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு உதாரணம் இருக்கு. நீங்க 100 LGNS டோக்கன் ஸ்டேக் பண்றீங்க. மாசம் 30% வட்டினா உங்களுக்கு 30 LGNS கிடைக்கும். ஒரு LGNS விலை 2000 ரூபாய்னு வச்சுக்கிட்டா மாச வருமானம் 60,000 ரூபாய். ஆமா.
ஆனா கூட்டு வட்டி பத்தி ஒரு அட்டவணை இருக்கு. அதுதான் மனசு விட்டு போக மாட்டேங்குது. 100 டோக்கன் ஒரு வருஷத்துல 2572 டோக்கன் ஆகவும் 2 வருஷத்துல 2 வருஷத்துல 66,159 டோக்கனாவும் மாறுதுன்னு காட்டுது. ஆமா, அந்த எண்கள் பார்க்க பிரமிப்பா இருக்கு. ஆனா இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். என்ன அது? இதுதான் இந்த மாதிரி சிஸ்டம்களோட 2 பக்கம் கூர்மையான கத்தி மாதிரி. ம், இவ்ளோ டோக்கன்கள் புதிதாக உருவாக்கப்படும் போது டோக்கனின் மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. பணவீக்கம் மாதிரி. கரெக்ட். இதத்தான் பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஒரு நாடு அதிகமா பணத்தை அச்சடிச்சா என்ன ஆகுமோ அதேதான் இங்கேயும் நடக்கலாம். சரி, இதுதான் எனக்கு வந்த அடுத்த கேள்வி. டோக்கன் விலை பாதியா குறைஞ்சா என்னாகும்? ம், இந்த டாக்குமெண்ட்ஸ் அதுக்கும் ஒரு பதில் சொல்லுது. ஒரு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 2572 டோக்கன் இருக்குன்னு வச்சுப்போம். விலை 1500 ரூபாயா இருந்தா உங்க மதிப்பு 38 லட்சத்துக்கும் மேல. ஆமா. ஒருவேளை விலை பாதியா, அதாவது 750 ரூபாயா குறைஞ்சா கூட உங்க மதிப்பு 19 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கும். உங்க ஆரம்ப முதலீடை விட இது ரொம்ப அதிகம்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த சிஸ்டத்தோட மையவாதமே அதுதான். ஓ, டோக்கன் விலை வீழ்ச்சிய டோக்கன்களோட எண்ணிக்கை வளர்ச்சி ஈடு செய்யும்னு நம்புறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஏன் அப்படி சொல்றீங்க? இதுக்கு எல்லா பயனாளர்களும் இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட டோக்கன்ஸை விக்காம தொடர்ந்து ஸ்டேக் பண்ணணும். ஒருத்தர் விக்க ஆரம்பிச்சா கூட அது ஒரு செயின் ரியாக்ஷனை ஏற்படுத்தலாம். செயின் ரியாக்ஷன் மாதிரி. அதேதான். இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் கடைசியில சொல்ற கைதிகளின் இருதலை கொள்ளி நிலை, அதாவது பிரிசனர்ஸ் டைலமா. ஓகே, அப்போ தனிநபர் வருமானங்கிறது கூட்டு நம்பிக்கையே ரொம்பவே சார்ந்து இருக்கு. தினமும் 1% வருமானங்கிறது கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு தனிநபரா சம்பாதிக்கிறது ஒரு பக்கம்னா, இந்த ஆவணங்கள்ல ஒரு பெரிய பகுதி ஒரு குழுவா சேர்ந்து எப்படி வருமானம் ஈட்டலாங்கிறத பத்தி பேசுது. அதுதான் இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட், சிலந்தி வலை மாதிரி ஒரு நெட்வொர்க்க பின்ன சொல்றாங்க. ஆமா, இதுதான் அடுத்த வருமான அடுக்கு. உங்க முதலீட பத்தி மட்டும் இல்லாம ஒரு நெட்வொர்க்க உருவாக்குறது மூலமாவும் சம்பாதிக்கலாம். இந்த ஸ்பைடல் வெப் அமைப்பு 15 தலைமுறைகள் வரைக்கும் செயல்படும். ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு சில மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது MLM திட்டங்கள் மாதிரி இல்லையா? ஒருத்தருக்கு கீழே நிறைய பேரை சேர்த்து அவங்க லாபத்துல இருந்து கமிஷன் எடுக்கிறது. இந்த ஆவணங்கள்ல இதுக்கும் MLMக்கும் என்ன வித்தியாசம்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? முக்கியமான கேள்வி. தோற்றத்துல MLM மாதிரி இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் சொல்றபடி சில அடிப்படை வித்தியாசங்கள் இருக்கு. MLMல நீங்க ஒரு பொருளை விக்கணும் அல்லது ஆள் சேர்க்கிற கட்டணம் இருக்கும். இங்க அப்படி இல்ல. அப்போ வருமானம் எப்படி வருது? வருமானம்ங்கிறது உங்க நெட்வொர்க்ல இருக்கிறவங்க ஸ்டேக்கிங் மூலமா ஈற்ற வெகுமதியிலிருந்து ஒரு சதவீதமா வருது. இன்னும் சொல்லப்போனா இது ஒரு டிஜிட்டல் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. நீங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு கீழே வர்றவங்களும் வாங்குறாங்க. அவங்க வியாபாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு வருது. ஓகே, ஆனா இங்க எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா வெளிப்படையா தானா நடக்குது. எந்த ஒரு கம்பெனியும் நாளைக்கு வந்து கமிஷன் அளவு மாத்த முடியாது. புரியுது. அந்த வெளிப்படைத்தன்மையும் மாற்ற முடியாத விதிகளும் தான் முக்கிய வித்தியாசம். சரி, இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது? அதுக்கு என்ன நிபந்தனைகள்? இந்த சிஸ்டம்ல ஒவ்வொரு லெவல்ல இருந்தும் வருமானம் பெற நீங்க 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும். 2 நிபந்தனைகளா? ஆமா. 1, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆட்களை நேரடியா நீங்க அறிமுகப்படுத்தணும். 2வது, நீங்களும் ஒரு குறிப்பிட்ட மதிப்புள்ள டோக்கன்களை ஸ்டேக் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு, முதல் லெவல் வருமானம் வேணும்னா நீங்க ஒருத்தரையாவது அறிமுகப்படுத்தி 100 USDT மதிப்புள்ள டோக்கன்களை ஸ்டேக் பண்ணியிருக்கணும். சரி. அப்படி செஞ்சா அவரோட ஸ்டேக்கிங் லாபத்துல 8 முதல் 16% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நெட்வொர்க் வளர வளர நம்மளோட ஸ்டேக்கிங் அளவும் அதிகரிக்கணுமா? ஆமா. உதாரணமா 5வது லெவல் வருமானம் வேணும்னா நீங்க 5 பேரை அறிமுகப்படுத்தி 1200 USDT மதிப்புள்ள டோக்கன்களை ஸ்டேக் பண்ணணும். அப்ப 15வது லெவலுக்கு? 15வது லெவல் வருமானத்துக்கு 15 பேர் மற்றும் 10,000 USDT ஸ்டேக்கிங் தேவை. ஓஹோ. இது எதுக்குன்னா, வெறும் ஆள் சேர்க்கிறவங்களுக்கு பதிலா சிஸ்டம்ல உண்மையா முதலீடு பண்றவங்களுக்கு வெகுமதி கொடுக்கணுங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல வருமானம் எப்படி இருக்கும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இருக்கு. டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு கணக்குப்படி முதல் 2 லெவல்ல சரியா செஞ்சாலே மாசம் 39,000 ரூபாயிலிருந்து 78,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லப்படுது. ஓகே, இவங்க சொல்ற இந்த டாவோ வெகுமதி அமைப்பு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது பெரிய சமூகங்களை உருவாக்குறவங்களுக்கான 3வது வருமான அடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இது எப்படி வேலை செய்யுது? அதாவது, நான் ஒரு டீம் லீடரா இருந்தா என் சம்பளம் என் டீமோட செயல்பாட்டை பொறுத்தது மட்டும் இல்ல, மொத்த சிஸ்டமோட ஆரோக்கியத்தை பொறுத்ததா? இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுதே. நீங்க சரியா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ரிஸ்க் மாதிரியும் தெரியும், அதே சமயம் ஒரு பெரிய பொறுப்புணர்வை உருவாக்குற அம்சமாவும் பார்க்கலாம். இதுல மிஷனரி, சாமுராய், நைட்,
மாஸ்டர்னு பல பதவிகள் இருக்கு. ஓகே. உங்க ரேங்க் உயர உயர உங்களுக்கு கீழே இருக்கிற மொத்த குழுவோட நாணய உற்பத்தியில, அதாவது அவங்க ஸ்டேக்கிங் மூலமா சம்பாதிக்கிற மொத்த டோக்கன்கள்ல இருந்து ஒரு பெரிய சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சதவீதம் நிலையானதா இல்ல அதுவும் மாறுமா? அது நிலையானது கிடையாது. அதுதான் இந்த சிஸ்டத்தோட மிக முக்கியமான அம்சம். அப்படியா? அந்த வெகுமதி சதவீதம், அதாவது ரிவார்ட் கோஎஃபிஷியன்ட், தளத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்து மாறும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல G மற்றும் Hன்னு 2 ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. ஆஹா, மறுபடியும் ஃபார்முலாவா? இல்ல, அந்த ஃபார்முலாவை சொல்றதுக்கு பதிலா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க சொல்றேன். ஆஹா, அதான் நல்லா புரியும். இந்த வெகுமதியை கணக்கிட சிஸ்டம் 3 முக்கியமான விஷயங்களை வச்சு அதோட ஆரோக்கியத்தை அளவிடுது. சரி, என்ன அந்த 3 விஷயங்கள்? 1 M, அதாவது எவ்ளோ பேர் டோக்கன்களை ஸ்டேக் பண்றாங்க. நிறைய பேர் ஸ்டேக் பண்ணா சிஸ்டம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது லாஜிக்கலா இருக்கு. 2வது D, அதாவது சிஸ்டம்ல கடன் அளவு எப்படி இருக்கு. கடன் கம்மியா இருந்தா நல்லது. 3வது H, அதாவது டோக்கன் விலை எவ்வளவு நிலையா இருக்கு. விலை ரொம்ப ஏறி இறங்காம நிலையா இருந்தா சிஸ்டம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப சிஸ்டம் நல்லா இருந்தா மட்டும்தான் லீடருக்கு அதிக சம்பளம்? சுருக்கமா சொன்னா, சிஸ்டம் நல்லா நடந்தா தலைவர்களுக்கு அதிக வெகுமதி கிடைக்கும். சிஸ்டம் தடுமாறுனா வெகுமதி குறையும். ஓ, இது ஒரு தன்னிச்சையா அமைப்பு மாதிரி. இது தலைவர்களா அவங்க டீமை மட்டும் பார்க்காம ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட நலனுக்காகவும் உழைக்க வைக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு மிஷனரி 1% முதல் 5% வரை சம்பாதிக்கும் போது, ஒரு மாஸ்டர் 10% முதல் 30% வரை சம்பாதிக்கிறார்னா, அதுக்கு அவர் அந்த சிஸ்டத்தை எவ்வளோ ஆரோக்கியமா வச்சிருக்காருங்கிறது தான் காரணம். கரெக்ட். இது தனிப்பட்ட வளர்ச்சிய சமூகத்தின் வளர்ச்சியோட இணைக்குது. ஒருத்தர் சிஸ்டத்தை ஏமாத்திட்டு போகாம சிஸ்டத்தை வளர்த்தாதான் தானும் வளர முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்குது. அப்படியானால் இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஆவணங்களின்படி ஆரிஜின் சிஸ்டம்ல 3 வருமான வழிகள் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. ஆமாம். முதல் அடுக்கு கூட்டு வட்டி மூலமா தனிநபர்கள் சம்பாதிக்கிற ஸ்டேக்கிங். 2வது அடுக்கு நெட்வொர்க் மூலமா குழுவா சம்பாதிக்கிற ஸ்பைடர் வெப். 3வது அடுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட ஆரோக்கியத்தை வச்சு தலைவர்கள் சம்பாதிக்கிற DAO வெகுமதிகள். ஆமா, இதுதான் DeFi 3.0வோட பரந்த பார்வை. வெறும் கோட் மட்டும் இல்லாம மனித உளவியலையும் பொருளாதார விதிகளையும் பயன்படுத்தி தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கிற ஸ்வயம் பெம்பலிஸ்னு ஒரு நிதி அமைப்பு உருவாக்குறது. ஆமா, தனிநபர் முதல் சமூக தலைவர் வரைக்கும் ஒவ்வொருத்தரோட சுயநலமும் அந்த சிஸ்டத்தோட பொதுநலனோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவணங்கள் ஒரு விரிவான கணித மற்றும் பொருளாதார மாதிரியே முன்வைக்குது. ஆனா குறிக்கும் இல்லாமே நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த கைதிகளின் இருதலி கொள்ளி நினை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வருது இல்லையா? நிச்சயமா. அந்த கணிதமும் கோடும் வேலை செய்யணும்னா அதுல பங்கேற்கிற ஒவ்வொருத்தரும் ஒத்துழைக்கணும். கரெக்ட். ஒவ்வொரு பயனாளியருக்கும் 2 சாய்ஸ் இருக்கு. ஸ்டேக் பண்றது, அதாவது சிஸ்டத்தோட ஒத்துழைக்கிறது. நல்லது. அல்லது லாபம் வந்ததும் வித்துட்டு வெளியே போறது, அதாவது சிஸ்டத்தை மீறுறது. ஒரு சிலர் விற்க ஆரம்பிச்சா கூட அது மத்தவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி எல்லாரையும் விற்க தூண்டலாம். அது சிஸ்டத்தோட சரிவுக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில மனுஷங்க எடுக்கிற முடிவு தான் இந்த சிஸ்டத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. இது உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை தருது. இந்த ஆவணங்கள்ல இருக்கிற இந்த சிக்கலான கணித மாடல்கள் எல்லாமே மனிதர்களோட நம்பிக்கை மற்றும் பேராசைக்கு முன்னாடி நிக்குமா? இந்த மாதிரி ஒத்துழைப்பை மட்டுமே நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம்ல நெருக்கடியான ஒரு சூழல் வரும்போது நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க? இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அனைவரும் புரிந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.